அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் நமது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி தாயகம், தமிழகம், சர்வதேச அரங்கில் நடைபெறுகின்ற நிகழ்வுகள், அரசியல் களங்கள், ஆய்வுகள், மருத்துவம் என்று பலதரப்பட்ட விடயங்களை உங்கள் வீட்டு இல்லங்களுக்கு காவி வரும் ஒரு தேசிய ஊடகம். இன்று நாங்கள் பேச இருக்கும் விடயம், ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து அனுரகுமார திசாநாயக்க இலங்கையினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். வடக்கு கிழக்கிலே ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தினார்கள். அந்த பொது வேட்பாளர் கிட்டத்தட்ட 2,26,000 வாக்குகள் பெற்றார். இந்த பொது வேட்பாளர் நிறுத்திய பொதுச்சபை இது ஒரு முதற்கட்ட வெற்றி என்பதை கூறியிருக்கின்றார்கள். இந்த தேர்தலுக்கு பின்பு நடைபெற்ற சில விடயங்களை நாங்கள் இன்று கலந்து ஆலோசிக்க உள்ளோம். பொதுச்சபை ஒரு அறிக்கையும் விட்டுள்ளது. அந்த அறிக்கையிலே மிக திடமாக சொல்லியிருக்கின்றார்கள், சங்கு சின்னத்தை யாரும் தங்களுடைய அரசியல் கட்சிகளுடைய நலன் சார்ந்து பாவிக்க முடியாது, பாவிக்க கூடாது என்பதை அந்த அவர்களுடைய அறிக்கையிலே சொல்லப்பட்டுள்ளது. இன்று இது விடயமாக நாங்கள் பேசுவதற்கு எங்களுடன் விக்னேஸ்வரன் மகாசேனன் அவர்களை அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் சர்வதேச அரசியலில் முதுமானி பட்டம் பெற்றவரும், அரசியல் விஞ்ஞான துறையில் முதுமானி பட்டம் பெறுவதற்காக இன்று கல்வி கற்றுக்கொண்டிருப்பவருமாகும். வணக்கம் மகாசேனன். அனைவருக்கும் வணக்கம். இன்று தாயகத்திலே நடைபெறுகின்ற மிக மிக முக்கியமாக இப்பொழுது இந்த அரசியல் கட்சிகளினுடைய இந்த அத்துமீறலா அல்லது கபலீகரமா அல்லது சுயநலமா என்று சொல்வதா என்ற ஒரு பெரிய கேள்வி உள்ளது. பொதுச்சபை இந்த சங்கு சின்னத்தை அவர்களுடைய கட்சி நலன்களுக்காக பாவிக்க கூடாது என்று சொல்லியும் அவர்கள் இந்த சங்கு சின்னத்தில் தான் தாங்கள் போட்டியிடப் போகின்றோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். சங்கு சின்னம் என்பது ஒரு தமிழ் மக்களுடைய ஒரு பொது நிலைப்பாடு, தமிழ் தேசியத்தை திரட்டுவதற்காக பாவிக்கப்பட்டதான் இந்த சங்கு சின்னம். அப்ப இந்த அரசியல் கட்சிகள் இப்படியான இந்த முரண்பட்ட கருத்துக்களின் ஊடாக பொது சபையை எதிர்த்து இப்படி செய்கின்ற வேலைகள் எந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க வேண்டும்? இன்று தமிழ் மக்கள் மத்தியில் இவர்கள் சங்கு சின்னத்தில் நின்றாலும் வெற்றி அடைவார்களா, அல்லது இவர்கள் அந்த சங்கு சின்னத்தை பாவித்து தாங்கள் ஒரு தமிழ் தேசியவாதிகளாக காட்டிக்கொள்ள முனைகின்றார்களா என்பது பற்றி நாங்கள் கலந்து ஆலோசிப்போம். நீங்கள் பேசுங்க. நிச்சயமாக. அதாவது நான் ஆரம்பத்துல ஒரு விடயத்தை கூறிக்கொண்டு நான் இந்த விடயத்துக்குள்ள போகலாம்னு யோசிக்கிறேன். என்னென்றால், நீங்க ஆரம்பத்தில் கேட்ட விஷயம், சங்கு சின்னம் என்றத தமிழ் மக்கள் ஒரு வெற்றிக்கு கொடுப்பாரு, அந்த சின்னத்தை வச்சு கூட வெற்றி பெற முடியுமா என்ற விஷயம். நான் நினைக்கிறேன், எங்களுடைய இலங்கையின் அரசியல் கல்ச்சரே மாறிக்கொண்டு வருது. அந்த மாற்றம் எங்களுக்குள்ளேயும் பிரதிபலிக்குது. அதாவது சின்னங்கள், கட்சிகள், பாரம்பரியங்கள் என்றது நிறைய இடைவெளியை சந்தி கொண்டு வருது. அது இன்றைக்கு நான் ஜேவிபின் ஆட்சி மாற்றத்தை சொல்லல, ஆனால் அதுக்கு முன்னமே இந்த மாற்றத்தை பார்க்கிறோம். பாரம்பரிய கட்சி என்ற சிதைவு, குறிப்பாக பாரம்பரிய கட்சியின் சிதைவு தான் பொதுஜன பெரமுன 2018 வெற்றி பெற்றது. குறுகின காலத்துல அது 2015 உதயமாகி ஒரு 16ஆம் ஆண்டு உதயமாகி ஒரு கட்சி ஒன்று 2018 உள்ளாட்சி சபையில ஒரு பெரிய வெற்றி. அதுக்கு பிறகு 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் வெற்றி, 2020 ஜனாதிபதி பொது தேர்தல் வெற்றின்னு சொல்லி ஒரு பாரிய வெற்றியை அது உறுதிப்படுத்திச்சு. 2024 அது இல்லாமலும் போச்சுது. ஸோ எங்கள்கிட்ட இப்ப அந்த ஒரு பாரம்பரியத்துக்குள்ள பயணிக்க ஒரு தன்மைன்றது எங்களுடைய அரசியல் கலாச்சாரத்துல இல்லாமல் போகுது. கிட்டத்தட்ட அது ஈழத்தமிழ் அரசியலையும் இருக்குது. குறிப்பாக நாங்கள் ஒரு காலத்துல தும்புத்தடியை கொண்ட வீட்டு சின்னத்துல விட்டாலும் அந்த தும்புத்தடி வெற்றி வரும் என்ற ஒரு மரபான உரையாடல் காணப்பட்டது. ஆனா அந்த உரையாடல் 2018ஆம் ஆண்டு அது தோற்கடிக்கப்பட்டது. குறிப்பா 2018ஆம் ஆண்டு உள்ளாட்சி சபை தேர்தல்கள்ல தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு பாரியளவு எதிர்கட்சி என்ற தமிழ் தேசிய பிறப்புக்குள்ள ஒரு எதிர்கட்சி நிலைக்குல வந்துச்சுது. 2020ஆம் ஆண்டு உள்ளாட்சி சபை 2020ஆம் ஆண்டு பொதுச்சபை தேர்தலையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கணிசமான வெற்றியை பெற்றிருந்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மட்டுமில்லை, அது அல்ல தமிழ் மக்கள் கூட்டணின்னு சொல்லி அந்த வீட்டு சின்னத்துக்கு வெளியில இருந்தும் ஆசனங்கள் வரக்கூடிய தன்மை என்றதும் இருந்தது. அப்ப எங்கள்கிட்ட இந்த கட்சி சின்னங்கள், கட்சி பாரம்பரியம் எல்லாம் இன்றைக்கு இல்லாம போயிட்டுது. அப்ப நாங்கள்
சங்குல போய் ஒரு இப்ப சங்கு நாங்கள் அதாவது ஜனாதிபதி தேர்தலில் சங்க பயன்படுத்தும் போது சங்கு வந்து ஒரு பொது நிலைப்பாடு எங்களுடைய தேசிய அபிலாசியை முன்னிறுத்தினோம், அது வாக்களித்தார்கள் மக்கள், சங்குக்கு வாக்களித்தார்கள். அதுக்காட்டி அந்த சங்க கொண்டு போய் இன்னொன்று அதாவது தேசிய நிலப்பாட்டை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு முயற்சி செய்யப்படும் போது அல்லது ஒரு கட்சி நலனுக்குள்ள சுருக்கும் போது நிச்சயமாக வெற்றி பெற போறது இல்ல. மக்கள் அந்த தெளிவு இருக்குது. சங்கு என்றால் நாங்க ஜனாதிபதி என்னத்துக்கு சங்குக்கு வாக்களிக்கிறாங்க, இன்றைக்கு சங்கு எந்த வடிவத்துல வருதுன்னு சொல்லி அதுல மக்கள் தெளிவா இருக்கிறார்கள். அதை சொல்லிக்கொண்டு நான் இந்த நீங்க கேட்ட விஷயத்துக்கு வர மாட்டேன், நான் இதை எப்படி பார்க்கலாம்னு சொல்லி நான் இதை 3 விஷயமா பார்க்கிறேன். நாங்கள் அதாவது இந்த சங்கு சின்னத்தை ஒரு தனி கட்சி, அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற கட்சி ஒரு தன்னுடைய தேர்தல் அரசியல் நலனுக்காக கபலீகரம் செய்யறதை நான் 3 விஷயத்துக்குள்ள பார்க்கிறேன். முதலாவது வந்து இது வந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஒரு புரிந்துணர்வை மீற செயலாக பார்க்கிறேன். குறிப்பா நான் கடந்த உரையாளர்கள சொல்லியிருந்தேன், அதாவது தமிழ் மக்கள் இந்த பொது வேட்பாளர் வெற்றி என்னென்று சொன்னால் அதாவது தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உதயம், அதாவது நாங்க நீண்ட காலம் ஒரு பொது கட்டமைப்பு பற்றிய ஒரு உரையாளம் முன்னிட்டு அதுக்கான ஒரு வெற்றியா நாங்க பொது வேட்பாளர் பார்க்கிறோம்னு சொல்லி அந்த பொது கட்டமைப்பை சிதைக்கிற வகையில தான் அந்த பொது கட்டமைப்புல ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கையை உதாசீனம் செய்யற வகையில இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் செயற்பட்டிருக்கிறார்கள். குறிப்பா நாங்கள் இந்த பொது கட்டமைப்பு அதாவது பொதுச்சபையும் 7 தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து மேற்கொள்ளப்பட்ட இந்த பொது கட்டமைப்பு ஜூலை 22ஆம் தேதி அது சார்ந்த ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில சொல்லப்பட்டிருக்க விடயத்தை பார்த்தா தெரியும். அதுல ஒரு விடயம் உண்டு, தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தப்படுபவரும் அவருக்கான தேர்தல் சின்னமும் தமிழ் பொது நிலைப்பாட்டுக்கான ஒரு குறியீடாக மட்டுமே கருதப்படல் வேண்டும். இதுல தெளிவாக நாங்க இன்றைக்கு காய்க்க தேவையில்லை. இன்றைக்கு வந்து நினைக்கிறேன் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மக்கள் பொதுச்சபை ஒரு தீர்மானம் எடுத்து சங்கு பாவிக்க வேண்டாம்னு அது தேவையில்லை. இன்னைக்கு சொன்னாங்க ஏற்கனவே எங்களை புரிந்து உடன்படிக்கையில தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பொது வேட்பாளரும் அவருக்கான தேர்தல் சின்னமும் என்பது ஒரு தமிழ் மக்களிட பொது நிலைப்பாட்டுக்கான ஒரு குறியீடாக மட்டுமே கருதப்பட வேண்டும், தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. சோ இப்படி தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு விடயத்தை இன்றைக்கு அதை உதாசீனம் செய்து கொண்டு அடுத்து அதுல கட்சியுடனே பார்த்தா 7 கட்சிகள் இருக்குது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற அந்த 5 பேர் சேர்ந்த ஒரு கூட்டத்தை தாண்டி அங்கே 2 கட்சி பிரிம்பா இருக்குது. தமிழ் மக்கள் கூட்டணியும் தேசிய தமிழ் தேசிய பசுமை இயக்கம்னு சொல்லி இன்னும் 2 கட்சி எக்ஸ்ட்ராவா இருக்குது. சோ இவர்கள் தனியா அந்த 5 பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி மட்டும் அந்த சின்னத்தை உபயோகிக்க கபலீகரம் செய்கிறன்றது இது வந்து தமிழ் மக்களிட தேசிய எழுச்சியை கபலீகரம் செய்கிறது. தமிழ் மக்களிட தேசிய எழுச்சிக்கு எதிரான ஒரு செயற்பாடாகத்தான் நாங்க பார்க்க வேண்டியிருக்குது. குறிப்பாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கடந்த காலங்கள்ல நாங்கள் எங்கள்கிட்ட இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் அல்லது ஒப்பந்தங்கள் மீறப்பட்டவர்களாக நாங்கள் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறோம், ஈழத்தமிழர்களாக அனுபவப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக நாங்கள் சொல்லுவோம், அதாவது 1950களில் பண்டா செல்ல ஒப்பந்தம் சரி, டட்லி செல்ல ஒப்பந்தம் மீறப்பட்டதை பற்றி நாங்கள் இன்றைக்கும் வரலாறா பார்க்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் எங்களோட தமிழ் மக்கள் தென்னிலங்கையில ஏமாற்றப்பட்ட வரலாறுகளை அதை பார்க்கிறோம். இந்த 2 உடன்படிக்கைகள் எப்படி பார்ப்போமா இருந்தால் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தமிழ் அரசியல்வாதிகளை ஏமாத்துறது அல்ல, தென்னிலங்கை அரசியல்வாதிகள் தமிழ் மக்களிட தேசிய பிரச்சனை சார்ந்து செய்த ஏமாற்று வேலையா பார்க்கிறோம். அதே நிகழ்ச்சிகள் தான், அதே செயற்பாடுதான் இன்றைக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிகளும் செய்ய முற்படுகின்றார்கள். அதாவது ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை, இது அண்டர்ஸ்டாண்டிங். என்ன புரிந்துணர்வு உடன்படிக்கைன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மெமரண்டம் தான். சோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக செய்யப்பட வேண்டிய விஷயம். இதுல நாங்கள் சில பேர் இன்றைக்கு கேட்கினோம், நாங்கள் லீகலா போயிடலாம் இல்ல லீகல் பெரிய இஷ்யூ இருக்கு, இன்னொரு அடுத்த கேள்வியில கேட்போம். அதை இதுல லீகல் சார்ந்த நிறைய பிரச்சனை இருக்கு. நான் இது அண்டர்ஸ்டாண்டிங் மெமரண்டமா தான் நான் பாக்குறோம். அப்ப இதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்ல போக வேண்டிய தேவை இருக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன செய்ய முடியல, இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியால காப்பாற்ற முடியல. இது வந்து இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு உருவாக்கத்தை சிதைக்கிறது மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களை ஏமாற்ற செயல், அதாவது தமிழ் மக்கள் ஏமாற்ற சிவில் சமூக கட்டமைப்பு ஒரு நாங்கள் ஒரு தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கு ஒரு பெரிய கட்டமைப்பா தான் அதை ஒன்று நினைச்சது அந்த கட்டமைப்புக்குள்ள. சோ அவர்களையும் ஏமாற்ற செயற்படத்தான் இது பார்க்கிறேன். ஒன்று. 2வது விஷயம் என்னென்று சொன்னால், இந்த எங்களுடைய தமிழ் மக்கள் இந்த சங்கின் பின்னால் அணிதிரண்டது நாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொது நிலைப்பாட்டின் குறியீடு. சங்கன்றது நாங்க தெளிவா சொல்லிட்டோம். இது 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 நாங்கள் அந்த குறிப்பிட்ட ஆவணத்துக்கு அப்பால தேர்தல் பிரச்சாரங்கள் முழுக்க, அதாவது ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஆதரித்து மேற்கொள்ளப்பட்ட தேர்தல் பிரச்சாரங்கள் அத்தனையுமே, அதாவது நான் ஆரம்பத்துல முன்னைய காணொலிகளே சொல்லியிருக்கிறேன், அதாவது இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கான பிரச்சாரம் என்பது தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கு வெளியாலே செய்யப்பட்டது. அந்த கட்டமைப்புல இல்லாதாக்கள் பேர் செய்தவை. எல்லாரும் என்னத்தை முன்னப்படுத்தினு சொன்னால், சங்கு வந்து தமிழ் மக்களிட ஒரு பொது நிலைப்பாட்டை
பிரதிபலிக்க போன்றது, தமிழ் மக்களிட பொது நிலைப்பாட்டை காட்ட போன்னு சொல்லி சொன்ன என்றவாறுதான் இந்த பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அவ்வாறு அந்த பொது நிலைப்பாடு என்ற சொல்லி ஒரு கோஷம்தான், நமக்காக நாம் என்ற ஒரு கோஷம்தான் என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஒரு குறுகிய காலத்துல நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களிடம் இந்த தமிழ் பொது வேட்பாளர் களமிறக்கப்படுறது உறுதிப்படுத்தப்பட்டது கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த தமிழ் பொது வேட்பாளர் அறிவிச்சாப்புறதான், தமிழ் பொது வேட்பாளராக அரியநேசன் அவர்கள் அறிவிச்சாப்புறதான் தமிழ் மக்களிடம் நம்பிக்கை வந்தது. சோ ஆகஸ்ட் 8 அறிவிக்கப்பட்ட ஒரு விடயம் செப்டம்பர் 21ஆம் தேதி ஒரு 2,26,000 மேற்பட்ட வாக்குகளை பெற்றுள்ளது என்று சொன்னால் அது லேசான விஷயம் இல்லை. அதுக்கான காரணம் இந்த பொது நிலைப்பாடு சார்ந்த மக்களும் ஏற்பட்ட ஒரு உணர்வு. இது ஒரு தமிழ் தேசியத்தின் எழுச்சி. இந்த எழுச்சியை, அதாவது ஒரு பொது நிலைப்பாடு, இந்த பொது நிலைப்பாட்டை ஒரு கட்சி, ஒரு தேர்தல் அரசியல் கூட்டு தனக்குள்ள சுருக்க முயல்வது என்பது தமிழ் மக்கள் பொது நிலைப்பாட்டை ஒரு அரசியல் கட்சிக்குள்ள சுருக்குறதா இருக்கும். இது ஒரு தமிழ் மக்களோட தேசிய எழுச்சியை பிளவினப்படுத்துற செயல் இல்ல, தமிழ் மக்களோட தேசிய எழுச்சியை தோக்கடிக்கிறதுக்கான செயலா தான் பாக்குறோம். இன்றைக்கு நாங்க தேசிய முலாம் பூசப்பட்டு கொண்டு இருந்து கொண்டு, தேசிய முலாம் பூசப்பட்ட கட்சியில இருந்து கொண்டு இன்றைக்கு தமிழ் மக்களோட தேசிய எழுச்சியை தோக்கடிக்கிற செயல் செய்வது என்பது தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாகத்தான் இருக்குது. இங்க ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று நான் முன்வைக்கலாம். இவர்களை தமிழ் அரசியல்வாதிகள் அல்ல தமிழ் அரசியல் கட்சிகள் என்று சொல்வதை விட இதுவரை காலமும் இவர்கள் பாராளுமன்றம் செய்து என்னத்தை சாதித்தார்கள்? இது சங்கு சின்னத்தில் நின்று இவர்களால் என்னத்தை சாதிக்க முடியும்? இன்று வரைக்கும் எதுவுமே சாதிக்காத இவர்கள் தங்களுடைய நலன்களையும் தங்களுடைய சொந்தங்களையும் தங்களுடைய பொருளாதாரங்களையும் தான் வளர்ச்சி அடைவதற்கான வேலைகளைத்தான் செய்தார்கள். இனி தமிழ் மக்களுக்கு இவர்கள் என்ன செய்ய போன்றார்கள்? எல்லாரும் முதியவர்கள், தாங்கள் விலகி கொண்டு இளையவர்களுக்கு இந்த வழியை விடலாம் தானே. நீங்க கேட்ட ஒரு விஷயம் தான். அதுல என்னென்றால் உண்மையில இவர்கள் தங்கள் மீது நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால், நாங்கள் மக்களுக்கு சேவை செய்துள்ளோம் நினைக்கிறேன். இதுல இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த 2-3 தடவைக்கு மேல பாராளுமன்றத்துக்கு சென்றவர்களும் இருக்கிறார்கள். கடந்த காலங்களில் பாராளுமன்றத்துக்கு சென்றவர்களும் இருக்கிறார்கள். அவ்வாறு இவர்கள் பாராளுமன்றத்துக்கு சென்றுள்ள பாராளுமன்ற பிரிவின் அடிப்படையில இவர்கள் மக்களுக்கு சேவை செய்திருந்தால், தமிழ் தேசிய எழுச்சி தமிழ் தேசியம் சார்ந்து மக்களுக்கான பங்கினை இவர்கள் ஆற்றி இருப்பார்களா இருந்தால், இன்றைக்கு தமிழ் மக்கள் தன்னார்வ எழுச்சி அடைஞ்ச சங்க தூக்கி கொண்டு போக வேண்டிய தேவை இல்லை. நான் மக்களுக்கு சேவையாற்றிருந்தால் நான் என்னத்தான் சொல்லி பின்பற்றணும்? நான் உங்களுக்கு ஏற்கனவே சேவை செய்திருக்கிறேன், நான் நீங்க என்ன மூல தெரிவு செய்தால் நான் உங்களுக்கு மூல சேவை செய்வேன்னு சொல்லி என்னத்தான் பிரதிபலிக்க கொண்டு மொழிய இது மக்கள் தன்னார்வமா எழுச்சியுற்ற சங்க கொண்டு போறதுன்றது அவர்களிடம் கடந்த காலங்கள் மிகவும் கருப்பாக இருக்கிறது, கடந்த காலங்கள் மிகவும் கருப்பாக இருக்கிறதுன்றத பிரதிபலிக்கணும், அவர்களை ஒத்துக்கொள்ளினோம். அதான் ஆளும் ஒரு கேவலமான அரசியல் சொன்னால் தங்களுடைய கடந்த காலம் கருப்புன்றதை பிரதிபலிக்கிற வகையில தான் தமிழ் மக்கள் தன்னார்வ எழுச்சியை தங்களுடைய எழுச்சியாக காட்டுறதுக்கு முற்படினோம். இப்ப இதுல நான் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இவர்கள் ஓகே நாங்கள் என்ன பிரச்சனை வேண்ட ஏன் நாங்கள் தமிழ் தேசிய பொதுச்சபையாக இந்த சங்க வேட கொடுக்க முடியாமல் இருக்குன்னு சொன்னால், நிறைய பேர் கேட்கிற விஷயம், அதாவது பொதுக்கட்டமைப்பா சேர்ந்து பயணிச்சிருக்கலாம்னு சொல்லி, ஏன் பொதுக்கட்டமைப்பா சேர்ந்து வேட பயணிக்க முடியாதுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட நாங்க பழச விடுவோம். அதாவது என்ன பொறுத்தவரை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னிய இவர்களோட வரலாறு எங்களுக்கு தேவையில்லை, ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு வருவோம். ஜனாதிபதி தேர்தல் குறிப்பிட்ட கால பகுதியில இவர்கள் எத்தகைய அரசியல் நடத்திய வெளிப்படுத்தி இருந்தார்கள், அது நாங்க ஆழமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னு சொன்னால் அதுதான் நாங்க தொடர்ந்து பயணிக்கிறதுக்கும் ஒரு அடிப்படை இருக்குது, இயல்பான ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பொது கட்டமைப்பு என்பதுல நிச்சயமாக கூட்டு பொறுப்பு முக்கியம். அது நாங்க எழுத தேவையில்லை, எழுதப்படாமலே ஒரு பொது கட்டமைப்புன்ற நிலைத்த தன்மையில கூட்டு பொறுப்பு முக்கியம். அதே நேரத்தில் இந்த பொது கட்டமைப்புன்ற புரிந்துணர்வு உடன்படிக்கையிலையும் இந்த கூட்டு பொறுப்பு வலியுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அதில் பார்த்தோம் என்றால், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள், தமிழ் மக்கள் பொதுச்சபை ஆகிய இருதரப்பும் ஒரு பொது கட்டமைப்பாக செயற்படுபவர்கள் எனும் அடிப்படையில் கூட்டு பொறுப்புடையவர்கள் என்பதில் இணக்கம் காணப்படுவதுடன் இதற்கான வழிகாட்டல் நெறிமுறை ஒன்றை உருவாக்கி கொள்வதும் என்றும் இணக்கம் காணப்படுகின்றது என்று சொல்லி அங்க புரிந்துணர்வு உடன்படிக்கையிலே கூட்டு பொறுப்பு வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இவர்கள் கூட்டு பொறுப்புடன் செயல்பட்டார்களா? குறிப்பா நான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மீது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கிறேன். ஒப்பீட்டு அளவுல கூட்டு பொறுப்புல பலவீனமாக செயல்படுறது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகள், முழுக்கட்சியில பங்காளி கட்சிகள். குறிப்பாக நான் 3 விடயத்தை இதில் முன்மைப்படுத்த முடியும். ஒன்று அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா மற்றும் எதிர்கட்சி தலைவர் சயித் பிரேமதாச இருந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்கு வந்த அழைப்பு சந்திப்புக்கு
அந்த அழைப்பை தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு நிராகரித்திருந்தது. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஜனவரி ஆகஸ்ட் 8ஆம் தேதி பிறகு வந்தது. நாங்கள் ஆல்ரெடி தமிழ் பொதுவாக அறிவிச்சிட்டோம். அறிவிச்சா பிறகு வந்த அழைப்பின் அடிப்படையில நாங்கள் ஜனாதிபதிக்கு பிறகு இதை பற்றி உரையாடுவோம் என்ற தளங்களுக்கு அது நிராகரிக்கப்பட்டது. ஆயினும் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் கூட்டு பொறுப்பை மீறி, தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் நிராகரிப்பை மீறி, தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் அழைப்பை தங்களுக்கு தனிப்பட்ட அழைப்பை ஏற்றுக்கொண்டும் ஜனநாயக போராளிகள் கட்சி மற்றும் டெலோ மற்றும் புளாட் இந்த 3 கட்சிகளும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை நேரடியாக சந்தித்தார்கள். அதை தாண்டி பிறகு ஜனநாயக போராளிகள் கட்சி தனக்கு ஏதோ பர்சனல் ஒர்க் இருக்குன்னு சொல்லி வந்த நிலையில டெலோவும் புளாட்டும் எதிர்கட்சி தலைவரை சந்தித்திருந்தார்கள். அதுவும் முதலாவது பிழை. அதுக்கு கூட்டு பொறுப்பு தேவை இருக்குது. 2வது விடயம் குறிப்பாக டெலோவுண்ட வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வினோ நாகலிங்கம் அம்திங் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இந்த தமிழ் பொது வேட்பாளர் நிராகரித்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். அந்த ஆதரவை கொழும்புல ரணில் விக்ரமசிங்கான தேர்தல் அலுவலகத்தில் இருந்து கொண்டு ஒரு காணொலி பதிவையும் வெளியிட்டிருந்தார். அவர் மீது எந்த நடவடிக்கை டெலோ கட்சி எடுத்துள்ளது, அது சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. 3வது விடயம், ஒப்பீட்டளவுல டெலோண்ட தலைவர் செல்வம் அடைக்கானும் சரி, புளோட்டின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தனும் சரி, இதில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கையில ஒரு ஒதுங்கு நிலையில தான் காணப்பட்டிருந்தார்கள். அந்த வெளிப்பாடு தான் வன்னி மாவட்டத்தின் வாக்கையும் பார்க்கலாம். நாங்கள் இங்க புளோட் அதிகம் செல்வாக்கு செலுத்துற மானிப்பாய் தேர்தல் தொகுதி வாக்கையை நாங்கள் பார்க்கலாம். சோ அவர்களுக்கு அதிக பங்களிப்பை வழங்கவில்லை. சோ இந்த பங்களிப்பின்மைக்கு கூட்டு பொறுப்பு சொல்ல தேவை இருக்குது. கடந்த நேர்காணலிலும் இது பற்றி நீங்க பதிவு செய்திருந்தீர்கள். நாங்கள் அங்கு அதற்கு பிற்பாடு தாயகத்திலே தொடர்பு கொண்டு அங்குள்ள செயற்பாட்டாளர்களிடம் இது சம்பந்தமாக விசாரித்த பொழுது அவர்கள் கூட இதை வலியுறுத்தி இருந்தார்கள். இவர்கள் மட்டுமன்றில்லை, ஸ்ரீதரன் உட்பட இந்த அரசியல்வாதிகள் யாருமே இதய சுத்தியுடன் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு வேலை செய்யவில்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற நீங்க இன்னொரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த செல்வம் அடைக்கலநாதன் மற்றது இந்த சித்தார்த்தன் போன்றவர்கள் இதுவரையும் இந்த தங்களுக்கு தெரிவு செய்த மக்களுக்காக எப்பொழுதாவது பாராளுமன்றத்தில் பேசி இருக்கின்றார்களா? இந்த மக்கள் இவர்களுக்கு வாக்களிக்கும் மக்களுக்கு ஒரு சிந்தனை இல்லையா, சிந்திக்கிற இல்லையா? எதுக்காக இவர்களுக்கு தொடர்ச்சியாக இந்த வாக்குகளை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்? எத்தனையோ காணொலி, பாராளுமன்ற காணொலியை பார்த்தால் சித்தார்த்தன் போன்றவர்கள் நித்திரை தூங்கிக் கொண்டிருப்பார்கள். நினைக்கிறேன் தரவுலையும் இருக்கு. நினைக்கிறேன் பாராளுமன்ற தரவு அடிப்படையிலையும் குறைந்த காலங்கள் பேசியோ பேசாத பாராளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில அதுல அந்த குறைந்த, அதாவது பங்களிப்பு குறைவானவர்கள் என்ற வரிசையில முதலாவது நிக்கிறதுல இந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தனுக்கும் ஒரு வைவாகம் இருக்குன்னு நான் அதை நினைக்கின்றேன். சோ என்ன இல்லை, ஆனால் இப்ப இந்த சமகாலம் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னரான இந்த பொது தேர்தல் நடவடிக்கை காலப்பகுதியில கூடுதலாக இது சார்ந்து அதிகம் இளைஞருடன் அரசியல் பற்றின விழிப்புணர்வு ஏற்படுகின்றது. குறிப்பாக கடந்த காலங்களுக்குள்ள போய் தமிழ் மக்களின் வாக்குகளை வீண்பிரியமாக்கியவர்கள் இந்த முறை ஒதுக்கப்பட வேண்டும், புதிய ரத்தங்கள் பாய்ச்சப்பட வேண்டும் என்ற உரையாடல்கள் பொது வழியில அதிகம் முன்மைப்படுத்தப்படுகின்றது. ஆயினும் என்ன பிரச்சனை சொன்னால், நாங்கள் அரசியல் கட்சிகளிடம் ஒரு சர்வதிகார போக்கை கொடுத்துட்டோம். நாங்கள் தமிழ் அரசியல் கட்சிகளிடம் ஒரு சர்வதிகார போக்கை கொடுத்துட்டோம். அந்த சர்வதிகார போக்குல இருக்கிற தமிழ் அரசியல் கட்சிகள் அதுல இருந்து வெளியில வர தயார் இல்லை. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த இன்றைக்கு சங்க தூக்கி பிடிக்கிற ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புடன் நினைக்கிறேன் பொதுச்சபையின் சந்திப்புல பொதுச்சபையும் கட்சிகளும் சேர்ந்த தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு கடைசியான இடம்பெற்ற சந்திப்புல தமிழ் பொதுமக்கள் சபையின் பிரதிநிதிகளால ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதாவது இந்த நாங்கள் சொன்ன இந்த விடயம் முன்வைக்கப்பட்டது. அதாவது நீங்கள் அந்த ஜனாதிபதியில நீங்கள் என்ன சொல்றது, உங்களுடைய பங்கு பெற்றல்ன்றது உங்களுடைய ஒரு கரிசனை என்றது பயங்கர பலவீனமா இருந்த விஷயம் சுட்டிக்காட்டப்பட்டது. அதுக்கு அப்பால சொன்ன விஷயம், ஓகே நாங்க இந்த இடத்தை விட்டுட்டாலும் நாங்க குறைந்தபட்சம் சேர்ந்து பயணிக்கணும்னு சொன்னால், அதாவது பழைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஓய்வில்லைக்கு சென்று புதியவர்களை கட்சி சார்ந்து விடுற பிரதிநிதிகள் என்றது புதியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தமிழ் மக்கள் பொது சபையின் பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்டது இந்த பொதுக்கட்டமைப்பு சந்திப்புல. ஆனா அந்த சந்திப்புல ஒரு சில மூத்த அரசியல்வாதிகள் அதை நிராகரித்திருந்தார்கள். உங்களுக்கு என்ன எங்களுடைய அரசியல் பற்றி தெரியும், நாங்க பழம்பெரும் அரசியல்வாதிகள் 2015 முன்னே தோற்கடிக்கப்பட்டார்கள்.
அவர்கள் இன்றைக்கு சொல்றாங்க தாங்கள் பழம்பெரும் அரசியல்வாதிகள், உங்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி அந்த தமிழ் பொதுச்சபையை நிராகரிக்கிற தன்மையில்தான் காணப்பட்டார்கள். அதுவும் தான் ஒரு விளைவு. இன்றைக்கு நாங்கள் தமிழ் மக்கள் பொதுச்சபை இந்த தேர்தலில் இருந்து தேர்தலை கண்காணிக்கிற மட்டும் நாங்க செய்வோம், நாங்க தேர்தல் செயற்பாட்டுல செல்ல வேண்டாம் எடுத்த முடிவுல இதுவும் ஒரு பங்கு தான் நினைக்கிறேன். அரசியல் கட்சிகள் இந்த அரசியல் கட்சிகள்கிட்ட மக்கள் ஒரு சர்வதிகார போக்க கொடுத்துட்டார்கள். இந்த சர்வதிகார போக்குன்றது நான் நினைக்கிறேன் இந்த பொது தேர்தல் தோல்விதான். இந்த பொது தேர்தலில் அரசியல் கட்சிகளின் தோல்வியும் தமிழ் தேசியத்தை அனைத்து கொள்றேன் தமிழ் தேசியத்தின் தோல்வியும் தான் என்ன நடக்க போன்னு சொன்னால் இந்த அரசியல் கட்சிகளுக்கு பாடம் புகட்டுவதா இருக்கும் நம்புறேன். இங்க பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை ஒரு கொழும்பு வாசியான அரசியல்வாதியினுடைய அட்டகாசமும் அதே நேரத்துல ஏற்கனவே இந்த அரசியல் கூடாரத்துக்கு இருக்கின்ற வயோதிபர்களினுடைய கவலிகரங்களும் தான் இந்த தமிழ் தேசியத்தை இந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு சிதைத்துள்ளது. 30 வருட போராட்ட காலத்தில் நாங்கள் தமிழர்களுடைய பண்பாடுகளை கலாச்சாரம் மொழி எமது அரசியல் நிலைமைகள் எல்லாம் என்ன மாதிரி பாதுகாத்து வந்தோமோ அத்தனையும் 2009ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு திட்டமிட்டு இவர்களால் தான் சீரழிக்கப்பட்டது. இங்கே நான் ஒரு கேள்வி ஒன்றை முன்வைக்கலாம். யாழ் பல்கலைக்கழகத்திலே அரசியல் விஞ்ஞான பீடத்திலே இருந்து கல்வி பெற்று எத்தனையோ மாணவர்கள் வெளிவருகின்றார், எத்தனையோ இளைஞர்கள் அரசியல் படித்த இளைஞர்கள் வெளிவருகின்றார்கள். ஏன் அவர்கள் உள்வாங்கப்படவில்லை? அவர்கள் உள்ளுக்கு வாரதை இவர்கள் தவிர்க்கின்றார்களா, அல்லது அவர்கள் இதுக்குள்ள ஏன் நாங்கள் போய் இதுக்குள்ள போய் கஷ்டப்படுவான் என்று விலகி செல்கின்றார்களா என்ற ஒரு பெரிய கேள்வி என்று எழுதுள்ளதா? இவர்கள் இந்த படித்த படிப்பாலே இந்த அரசியல் விஞ்ஞானம் படித்ததாலே இவர்களுக்கு என்ன பலன், என்ன தொழில் செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இல்லையா? நான் அது 2 தளத்திலையும் பார்க்கிறேன். அதாவது குறிப்பாக ஒரு சிலர் ஒதுநிலைக்கு போகின்றார்கள். அதாவது நாங்கள் இயல்பாகவே இந்த அரசியலை நாங்கள் ஒரு பகுதிட்டு நாங்களே ஒப்படைச்சிட்டோம் கடந்த காலம். அதான் எங்கிட்ட பலவீனோடு யோசிக்கிறேன். நாங்கள் கடந்த இன்றைக்கு 2024ஆம் ஆண்டுல நாங்கள் மாற்றத்தை பற்றி யோசிக்கிற நாங்கள் கடந்த 2009 அரசியலை பார்ப்போம். கடந்த 2009 கடந்த 15 ஆண்டு நாங்கள் என்ன செய்தோம்? இளைஞர்களாக நாங்கள் ஏதாவது முன்வைச்சோமா? இல்ல. நாங்கள் என்ன செய்தோம்? அவற்றையெல்லாம் பார்த்து ஒப்படைச்சிட்டோம். அப்ப அந்த நாங்க பேரம் ஒப்படைக்கப்பட்டவர்களால எங்களுக்கு அவர்கள்ட்ட நடத்த எங்களுக்கு என்றால் எங்களுக்கு அரசியல் என்றாலே ஒரு தேவையற்ற ஒரு மனநிலை என்ற இயல்பாக வந்ததால அவர்கள் அதுல இருந்து ஒதுங்கி நிற்கிற நிலைமையும் காணப்படுகின்றது. அதே நேரத்துல சிலர் தன்னார்வமாக போகும். இப்ப 2024 அரசியலை பார்த்தோம் என்றால் சிலர் தன்னார்வமாக போக முற்படுகின்றார்கள். அந்த தன்னார்வமா போக முற்படுறவங்கள இன்றைக்கு காலம் கடந்து போட்டுது. இன்றைக்கு அவர்கள்ட்ட நாங்கள் எதிர்த்து கொடுத்துட்டோம். கொடுத்த அப்புறம் அவர்களை உள்வாங்க தேவையில்லாம நிலையில நிக்கணும். நாங்க எப்படி அவர்கள் ஓகே இன்றைக்கு நினைக்கிறேன் முகநூல் தளங்கள்ல இந்த இளைஞர் அரசியல் பற்றி கொஞ்சம் அதிகம் விளையாடப்படுகின்றது. ஓகே நாங்க உள்வாங்குறோம். எத்தகைய இளைஞர்களை உள்வாங்குகிறார்கள் அது 1000 சவாலுக்குரிய விஷயம். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் அநேகமாக தமிழிசை கட்சியின் பட்டியலுக்குள்ள இளைஞர்கள் வருவார்கள், மாற்றுக்கிறது இல்ல. அந்த இளைஞர்கள் யாரா இருக்க போகிறார்கள்? அதுதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அந்த இளைஞர்கள் முதியவர்களுக்கு சேவகம் செய்கிறார், முதியவர்களுக்கு வாக்கு சேகரித்து கொடுக்க போற இளைஞர்களாக தான் வர போகின்றார்கள். அவர்கள் சுய அறிவுள்ள ஒரு தமிழ் மக்கள் தேசியம் சார்ந்து தங்களுக்குள்ள சிந்திக்கக்கூடியவர்கள் அல்ல, பிறரின் மூளைக்குள்ள சிந்திக்கிறார்கள். பிறரின் மூளைக்குள்ள இருந்து என்ன சிந்தனை வரும்? அப்படிப்பட்டவர்களை தான் இன்றைக்கு உள்வாங்கடியா நிக்கிற அந்த தலைவர்கள். அவர்கள் என்ன செய்ய போயணும் என்று சொன்னால் தங்களுடைய முதியவருக்கு வாக்கு சேர்த்து போயிட்டு அவர் சொல்றாரு அனுபவசாலிய தேவியா அனுபவசாலியர் வழி இளைஞர்கள் தாங்க சேர்ப்போமாம். அந்த இளைஞர்களுக்கு இளைஞர்கள் மட்டும் பேராதான் ஒரு அனுபவசாலியும் தேவியா. அந்த அனுபவசாலிகளுக்கு இந்த இளைஞர்கள் வாக்கு சேகரித்து கொடுக்கிற பணியைத்தான் நான் நினைக்கிறேன் செய்வார்கள் நம்புறேன். ஏன்னா சுயமா சிந்திக்கிறவர்களை இவர் உள்வாங்க மாட்டார்கள். ஏன்னா சுயமா சிந்திக்கிறவர்கள் வந்தினம் என்றால் இவர்கள கடந்த காலம் மீது கேள்வி எழுப்பப்படும், இவர்களுடைய செயற்பாடுகள் மீது கேள்வி எழுப்பப்படும். இவர்களுடைய பிம்பங்கள் உடைக்கப்படும். அந்த பிம்பங்கள் உடைக்கப்படுறதை விரும்ப மாட்டார்கள். அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதாவது இன்றைக்கு தன்னார்வமா போற இளைஞர்களையும் இவர்கள் உள்வாங்க தேவையில்லாத நிலைமையும் காணப்படுகின்றன நான் நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த பொது வேட்பாளர் நிறுத்திய போது இந்த பொது சபைக்குள்ள இருந்து அரசியல்வாதிகள் பல கபலீகரங்களை செய்தார்கள். சரியான முறையிலே மக்களிடம் இந்த பொது வேட்பாளர் நோக்கம் பற்றி எடுத்து செல்லவில்லை. குறிப்பிட்ட நாங்கள் ஏற்கனவே அந்த பேர் சொல்லி வேற கதை பேசியிருக்கின்றோம். அதே நேரம் இந்த பொது சபைக்குள்ளே பல என்ஜிஓக்கள் என்று சொல்லுகின்ற தொண்டு நிறுவனங்கள் போன்ற அமைப்புகளில் இருந்தும் பல பேர் அந்த பொதுச்சபையில் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் கூட்டு பொறுப்புடன் நேர்மையாக செயற்பட்டார்களா என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நிச்சயமாக நான் ஆழமாக தேட வேண்டிய விஷயம் இருக்கு. சொன்னா நாங்கள் எல்லாத்தையும் கட்சிகள் மீது மட்டும் பழிய போட்டுட்டு செல்ல முடியாது. இன்றைக்கு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்புக்குள்ள நாங்கள் எப்படி கட்சிகளுக்கு கூட்டு பொறுப்பை சொல்றோமோ அதே நேரத்துல தமிழ் மக்கள் பொதுச்சபையும் கூட்டு பொறுப்புடன் செயற்பட வேண்டும். நாங்க என்ன செய்யறோம்? எங்கிட்ட ஒரு பழக்கம் வந்துட்டு, எங்கிட்ட தமிழ் இனத்துல ஒரு பழக்கம் வந்துட்டு என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு சிலரிடம் எங்களுடைய பொறுப்பை ஒப்படைத்து விட்டு செல்றது. நாங்கள் அதாவது 2080 முன்னம் பார்த்தோம் என்று சொன்னால் 80 முன்னம் ஒரு காலம் ஜிஜி பொன்னம்பலத்தில் ஒப்படைச்சோம், பிறகு சிறநாயகத்தில் ஒப்படைச்சோம், பிறகு
போராட்ட காலம் வந்த பிறகு தலைவரிடம் நாங்கள் எங்களுடைய பொறுப்பை ஒப்படைச்சு போட்டு நாங்கள் இத ஒதுங்கி தலைவரே இருந்தோம். தலைவரே சொல்லியிருக்கிறார். தலைவரே ஒரு ஆ, கட்டத்துல வடிவா சொல்லியிருக்கிறார். எங்களோட மக்களில் இருக்கிற ஒரு வெட்ட வழக்கம், ஒரு ஆள் வந்து அதை முன்னுக்கு செய்தார் என்றால் அவர் பார்த்துக் கொள்வார் தான் என்று பேசாம ம், இருந்திருக்கணுமா. அதான் ஒப்படைச்சோம். எல்லாருக்கும் ஒரு 2009 கூட்டு பொறுப்பு இருக்குன்றத மக்கள் அதான் சிந்திக்கலன்னு தலைவரே 2009 சொல்லியிருக்கிறார். 2009 பிறகும் அதே அரசியல் தான். 2009 பிறகும் நாங்க அரசியல் கட்சியில ஒப்படைச்சு போட்டு அவங்கள கூட சொல்லுவோம். ஆனா நாங்க அதுல போய் என்னத்தை மாட்ட போறோம்ன்றது பெரிய பிரச்சனை. இந்த 2024ஆம் ஆண்டு நாங்க ஒரு பெரிய ஒரு புரட்சியை செய்யறோம்னு சொல்லி பொதுச்சபை உருவாக்கினோம். அந்த பொதுச்சபைக்குள்ளேயும் என்ன செய்தோம் என்றால் ஒரு சிலரை தான் நாங்கள் முன்னுக்கு கலைக்க விட்டு போட்டு அவைகளுமே முழு பொறுப்பையும் நான் அவர்கள்ட்ட நாங்க என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு 4 விடயத்தை நாங்கள் ஒரு ஆள்கிட்ட தான் திருப்பி திருப்பி நீங்களே போய் கதைங்கன்னு சொன்னால் அவர்களாம் முடிவெடுப்பார்கள். அவர்களாம் சுயாதனமா செயற்படுவாங்க. நாங்கள் 4 செயற்பாட்டுக்கு அவரை நம்பி கொடுக்கும் போது அவர் நினைப்பாரு, ஓகே நான் திருப்பி 5ஆம் தரம் போய் அவங்ககிட்ட கேட்டாலும் அவங்க நீங்க செய்யணும்னு சொல்ல போறாங்க நடிப்பில் அவர்கள் செய்வார்கள். சொன்னாங்க அவர்கள் மேல பொறுப்புல சொல்ல முடியாது. இது எங்க பிரச்சனைன்னு சொன்னால் இந்த கூட்டு பொறுப்பின்மை தான். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 80 அமைப்புகள் இருக்குன்னு சொன்னால் அந்த 80 அமைப்புகளும் கூட்டு பொறுப்பா செய்யப்படணும். இன்றைக்கு சங்கு சின்னத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எடுக்குன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை முடிவெடுத்தாச்சு. தமிழ் மக்கள் பொது சபை முடிவெடுத்தாச்சுன்னு சொல்லி சங்கு சின்னத்தை எந்த ஒரு கட்சிகளும் தங்கள் நலனுக்காக பயன்படுத்தக்கூடாது முடிவெடுத்தாச்சு தானே. நான் யோசிக்கிறேன் என்னன்னு சொன்னால், இன்றைக்கு நான் இந்த அரங்கில வந்து கதைக்கிற மாதிரி தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள்ள இருக்கிற அத்தனை சிவில் சமூகங்களும் அதுக்கு எதிராக குரல் எழுப்பணும். அதாவது சங்கு சின்னம் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டமைப்பு, ஒரு குறிப்பிட்ட கட்சிக்குண்ட நலனுக்குள்ள சுருங்க முடியாது. அது தமிழ் மக்களோட பொது நிலைப்பாடு, அது தமிழ் மக்களோட தேசிய எழுச்சி. அந்த தேசிய எழுச்சியை தோக்கடிக்காங்கன்னு சொல்லி அந்த கட்சி மீது குற்றத்தை முன்வச்சு அனைத்து சிவில் சமூகம் முன்னுக்கு வரணும். முன்னுக்கு வரும்போதுதான் அந்த கட்சியும் பயப்படும். இது என்ன யோசிக்கும் கட்சின்னு சொன்னால் அந்த 2 பேரும் சொல்லினோம், அந்த 2 பேரை சொல்ல நாங்களையும் கேட்பான்தான் இருக்கும். இந்த பொது கட்டமைப்பு உருவாக்கின உடனேயே இந்த கட்சிகளுக்கு ஒரு குலப்பெண் காய்ச்சல் மாதிரி ஒன்று பிடிச்சிட்டு சொன்னால் தங்களுக்கு இனி எந்தவித ஆதரவு இல்லாம போது இந்த கட்டமைப்பு இயங்குறதே அபாயம் என்ற ஒரு சிந்தனையில் தான் அவர்கள் இருந்தார்கள். இப்ப நாங்கள் ஒரு ஊடகம் என்ற வகையிலே ஊடகங்களுக்கும் தகவலை அறிகிறதுக்கு சில புலனாய்வு நாங்கள் செய்ய வேணும். ஊடக புலனாய்வுன்னு சொல்வோம். அந்த வகையில நீங்கள் இப்ப பொது வேட்பாளர்களை கிழக்குல இருந்து கொண்டு வந்தீர்கள். இந்த தேர்தல் வர முந்தைய அன்று சொல்லப்பட்டது கிழக்கில் இருந்து வேட்பாளர் கொண்டு வடக்கில இருந்து வாக்கொண்டும் விழாதன். ஆனா நடந்தது மாறி விழுந்த முக்காவாசி வாக்குகள் 85% வாக்கு முழுக்க வடக்கில இருந்து தான் பொது வேட்பாளருக்கு விழுந்திருக்குது. அந்த வகையில நாங்கள் அறிந்த புலனாய்வின்படி கிழக்கிலே விடப்பட்ட இந்த செயற்பாட்டாளர்கள், இந்த எலெக்ஷனுக்காக அங்கு விட்ட அந்த கேம்பெயின் செய்யறதுக்காக விடப்பட்டவர்கள் கிழக்கு மாகாணத்திலே சரியான முறையில் அங்கு இந்த பிரச்சாரம் செய்யப்படவில்லை என்று நாங்கள் மக்களோட கதைத்த இடத்தில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எந்த உண்மையை எனக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் அறிந்த வகையில் கிட்டத்தட்ட ஒரு ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட உண்மை, மக்கள் மத்தியில இறங்கி வேலை செய்யவில்லை. அதான் சில காரணங்கள் சொல்லுவீங்க. அதாவது அங்க தங்களுக்கு அபாய சூழல் எல்லாத்தையும் காரணம் சொல்லுவீங்க. இந்த காரணங்களை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம். இந்த காரணங்கள் அடுக்கலாம், காரணங்களை முன்வச்சு கொண்டு போகலாம் இந்த நாங்கள் தப்பிக்கிறதுக்காக. ஆனா என்ன பொறுத்தவரை இந்த பலவீனம் என்பது கூட்டு பொறுப்பின்மை தான். இன்றைக்கு கூட நான் நினைக்கிறேன் பொதுச்சபைக்குள்ள கேள்வி எழுப்பப்படுகின்றது, தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பப்படுகின்றது. அண்மையில ஜனா கூறின பாராளுமன்ற உறுப்பினர் ஜனா கடந்த நாங்க ஞாயிற்றுக்கிழமை பொதுச்சபை சொல்றோம் சங்கு பாவிக்கூடான்னு சொல்லி திங்கட்கிழமை ஒரு மட்டக்களப்புல நடந்த ஒரு ஊடக சந்திப்புல ஜனா அவர்கள் சொல்றார், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்கு சின்னத்திலான் நிக்க போன்னு சொல்லி. அப்ப என்ன போதுற அவ்வாறு சொல்லும் போதும் மட்டக்களப்புலையும் சிவ சமூகங்கள் இருந்தது. தமிழ் மக்கள் பொதுச்சபைக்குள்ள தெரிவித்திருக்கலாம். மட்டக்களப்புல சிவ சமூகங்கள் இருக்குது. மட்டக்களப்புக்கு ஒரு ஒருங்கிணைப்பு குழு சில மெம்பர்ஸ் இருக்கிறான். அவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா அவர்கள் இன்றைக்கு அதே ஊடக சந்திப்பு இன்னொரு ஊடக சந்திப்பு நடத்தி கொண்டு இந்த விடயத்தை திருப்பி வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்குது. அதாவது நாங்கள் இந்த சங்குக்கான அரசியல் என்பது தமிழ் மக்களோட தேசிய எழுச்சி, அதை நாங்கள் இப்படி ஒரு கட்சி சுருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் வலிமையான கருத்தை முன்வைக்கணும். இது என்ன பிரச்சனைன்னு சொன்னா இது ஜஸ்ட் 2-3 பேர்ட்ட கருத்துக்களால வரும்போது இதுல கருத்து சுருங்க போகுது. அதான் பிரச்சனை. தமிழ் மக்கள் பொதுச்சபையின கருத்துன்றது 2-3 பேர் என்னமோன்ற பிரதிபலிப்பு உருவாக்க போன்றது. பாராளுமன்ற தேர்தலில் இவர்களுக்கு சங்க சின்னம் கிடைப்பது என்பது நிச்சயம் அல்ல. ஏற்கனவே அங்க சம்பிக்க ரணவக்க தன்னுடைய கட்சிக்கு இந்த தேர்தலிலே சங்கு சின்னத்தை தர சொல்லி அங்கு வாதாடி கொண்டிருக்கின்றார் என்று நாங்கள் அறிந்தோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த சங்கு சின்னம் இவர்களுக்கு எப்படி போகும்? மற்றது பொது சபை தன்னுடைய ஆட்சேபனையை தேர்தல் ஆணையாளருக்கு தெரிவித்துள்ளது என்றும் கேள்விப்பட்டிருக்கின்றோம். எழுத்து மூலமாக தேர்தல் ஆணையாளருக்கு இந்த சங்கு சின்னத்தை இவர்கள் பாய்க்க முடியாது ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார்கள்.
என்றும் நான் கேள்விப்பட்டிருக்கின்றோம். நான் இது சார்ந்த நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இது சார்ந்த சட்ட பிரச்சனையை சொல்றேன். அதாவது இந்த சங்கு சின்னத்தை நாங்கள் ஒரு சட்ட பெறுமதியாக தடுத்து வைக்கலாமான்றது தமிழ் மக்கள் பொதுச்சபை சட்ட வலுவுடன் தடுத்து வைக்கலாமான்றதுல ஒரு கேள்வி இருக்குது, சந்தேகங்கள் இருக்குது. ஏனென்று சொன்னால் கடந்த கால அனுபவம் என்று சொல்லலாம். குறிப்பாக ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில இந்த கேஸ் சிலிண்டர் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஒதுக்கப்பட்ட கேஸ் சிலிண்டர் சின்னம் என்பது, சுயேட்சை வேட்பாளருக்கு ஒதுக்கப்பட்ட கேஸ் சிலிண்டர் சின்னம் என்பது உள்ளாட்சி சபை தேர்தல் கால பகுதியில கடைசியாக இந்த உள்ளாட்சி சபை அறிவிப்பு இடம்பெற்ற கால பகுதியில அன்றைய அறகலைய போராட்ட செயற்பாட்டாளர்கள் அவர்களோட சுயேட்சை குழுவை முன்னிறுத்தினார்கள். அந்த சுயேட்சை குழுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னம் தான் கேஸ் சிலிண்டர். அது ஜனாதிபதி தேர்தல் கால பகுதியில ரணில் விக்ரமசிங்காவுக்கு செல்லும் போது அந்த அறகலைய போராட்டக்காரர்கள் அதை எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். ஆயினும் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது. ஏனென்று சொன்னால் இது வந்து சுயேட்சை சின்னங்கள், இது வந்து ஒரு கட்சிக்குரிய சின்னங்கள்லாம் அது காலங்காலமாக அந்த கட்சிக்குரிய சின்னங்களாக காணப்படும். இது வந்து ஒரு சுயேட்சைக்குரிய சின்னம் என்ற அடிப்படையில யார் முதல் கோரிக்கை வைக்கணுமோ அவர்களுக்கு ஒதுக்கப்படுற மரபு ஒன்று காணப்படும். அந்த அடிப்படையில தான் இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டன்னு சொல்லி நிராகரிக்கப்பட்ட தன்மை ஒன்று காணப்படுகிறது. ஸோ அதே இயல்புதான் இங்கேயும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பொதுத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு 7 நாளைக்குள்ள ஒரு கட்சி ஒன்று தன்னுடைய சின்னத்தை மாற்றுவதற்கான கோரிக்கையை முன்வைக்கலாம். அந்த அடிப்படையில் தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஒரு கவலைகரமாக சங்கை கோரியிருந்தது. தமிழ் மக்கள் பொதுச்சபை அதுக்கான ஒரு எதிர்ப்பை முன்வைச்சிருக்குது. ஸோ இந்த எதிர்ப்பு எந்த அளவுக்கு தேர்தல் ஆணைக்குள்ள உள்வாங்கப்படும் என்பதில் சந்தேகங்கள்லாம் காணப்படுகின்றார். இதுக்கு ஒரு சட்ட பெறுமதி என்பது நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறார். நீங்க சொன்ன மாதிரி கிளறுமையா இது வந்து நினைக்கிறேன் கடந்த காலங்களில் கிளறுமையா பயன்படுத்திய சின்னம். ஆனா கிளறுமையான பதிவு, அதாவது கிளறுமையா ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டு சேர்ந்து பயணிக்க தொடங்கின பிறகு, ஐக்கிய மக்கள் கூட்டணிக்குள்ள கூட்டு சேர்ந்து பயணிக்க தொடங்கின பிறகு சம்பிக்கிறவனாக்கா ஒரு புதிய ஒரு அரசியல் பயணத்தை 2023 ஒரு புதிய அரசியல் பயணத்தையும் ஆரம்பித்து விட்டார். ஸோ அவர் அந்த கிளறுமையை சார்ந்த அரசியல் இயக்கத்தை தொடர்ச்சியாக பதிவு செய்யவில்லை. தொடர்ச்சியாக பதிவு செய்யப்படாத போது கிளறுமையான கட்சி என்ன செய்யப்பட்டா பதிவுல இருந்து இல்லாம போயிட்டு, அந்த பதிவுல இருந்து இல்லாம போனதால என்ன செய்யறா சங்கு சின்னம் என்பது பொது வழிக்கு அதாவது சுயேட்சைக்கான ஒரு குழு சின்னமாக வந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் பொது வேட்பாளரும் அதை பயன்படுத்தியிருந்தார்கள். இன்று அதை கவலைகரம் செய்யறதுக்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகின்றது. இன்று வடக்கு கிழக்கு வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே இப்ப நாங்கள் புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்றவர்கள் வந்து இலங்கை பாராளுமன்றத்திலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதை வரைத்தான் எங்கள் தாயத்து. ஆனால் இலங்கையில் இருப்பவர்கள் அந்த பாராளுமன்ற தேர்தலிலே பங்கு கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அங்கு பாராளுமன்றத்துக்கு தேர்தல் விஞ்ஞாபனம் சமர்ப்பிக்கும் பொழுது கூட அங்குள்ள அரசியல் சட்டத்தில் சத்திய பிரமாணம் எடுத்து தான் அங்கு செய்கின்றார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த முறை வடக்கு கிழக்கிலே வந்து ஒரு சரியான தமிழ் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படாவிட்டால் பொது வேட்பாளருக்கு வந்த 2,26,000 அவ்வளவு வாக்குகளும் தேசிய மக்கள் சக்திக்கு போய் சேருவது நிச்சயம். அப்படித்தான் கோவப்படுறது. பாத்தீங்கன்னா இப்பவே இளைஞர்கள் வந்து அந்த பக்கம் போற அளவுக்கு கொண்டிருக்கின்றார். இவற்றை தடுத்து நிறுத்த வேண்டுமா? ஏன் ஒரு சரியான வேட்பாளர்கள், என்னை பொறுத்தவரையில் நீங்களும் ஒரு இளைஞராக இருக்கின்றீர்கள், முக்கியமாக இந்த அரசியல் விஞ்ஞானம் படித்தவர், இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து சுயேட்சையாக வடக்கு கிழக்கிலே ஒரு புது ஒரு வியூகம் ஒன்றை உருவாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம். இளைஞர்கள் படித்த அரசியல் விஞ்ஞானம் படித்த யாழ் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறிய இளைஞர்கள் சரியான திட்டத்தை வகுத்து வருகின்ற 4 5ஆம் தேதி வேட்புமனு தாக்குதல் நினைக்கிறேன். அது குறுகிய காலமாக இருந்தாலும் அப்படியொன்று நடந்து விட்டால் அது பெரிய ஒரு அதிசயம். முக்கியமாக இது கண்டிப்பாக எமது வடக்கு கிழக்கு எங்களுடைய தமிழர் தாயகத்திலே இது நடத்தப்பட வேண்டிய பெரும் புரட்சியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். நிச்சயமா, அதாவது எங்களுக்குள்ளேயும் அந்த எண்ணங்கள் கிட்டத்தட்ட நான் என்னுடைய ஆசிரியர்களோட கதைக்கும் போதும் நேற்று ஒரு சின்ன ஒரு கணக்கு பார்த்தேன். கிட்டத்தட்ட 6 ஆசனத்துக்கு யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை, யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6 ஆசனங்கள். அந்த 6 ஆசனங்களுக்கு ஏறத்தாழ ஒரு 12 இன்றைக்கு நாங்க, அதாவது எங்களுக்கு அறிந்த வகையில நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் அறிஞ்ச வரைக்கும் சுயேட்சை குழுக்கள் உட்பட ஒரு 12 குழுக்கள் இறங்க தயாரா இருக்குது. கட்சிகள் உட்பட, கட்சிகள் சுயேட்சை குழு உட்பட 6 ஆசனத்துக்கு 12 குழுக்கள் போட்டியிடுவது என்பதுதான் காணப்படுகின்றது. ஸோ இது எந்த அளவுல நாங்கள் வாக்குச்சரிக்கப்பட போன்றது, எந்த அளவுக்கு நாங்கள் பலவீனமான ஒரு தன்மைக்கு போறோம்ன்றதுல பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயம்தான். நீங்க சொல்ற மாதிரி
நாங்கள் ஒரு சரியான ஒன்றை முன்வைச்சால், ஏன்னா நாங்கள் குறுகிய காலத்துல சங்கு பெற்ற வெற்றி என்பதும் நாங்கள் சரியானதை முன்வைச்சால் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மாட்டு கருத்து இளைஞர்கள் களத்தில் இறங்கினால் நிச்சயமா இந்த பொதுச்சபை கூட வந்து உங்களுக்கு பின்னால் நிற்கும். அது மட்டுமல்ல, இளைஞர்கள் இனவெற்றிவான புதுவிதமான யோசனைகள் சிந்தனைகளோட இறங்கி எங்களோட தாயகத்தை எப்படி எங்களோட தமிழருடைய தாயகம் எங்கள் இறமையை பாதுகாக்கணும் என்ற நிலையில இளைஞர்கள் ரங்குவாக இருந்தால் புலம்பெயர் தேசத்து மக்கள் அமைப்புகள் கூட உங்கள் பின்னால் கண்டிப்பாக நிற்கும். அதற்கான வழியை இயலுமா இருந்தால் இந்த 4 நாட்களுக்குள் ஒரு புரட்சி ஒன்றை செய்து பாருங்களேன். இந்த மாற்றம் வந்தால் எனக்கும் சந்தோஷம் தான். ஆனால் இந்த மாற்றம் ஒன்று சாத்தியப்படாது, நாங்கள் இல்லாட்டி பி ஒன்று வச்சுக்கதான் வேணும். ஸோ இந்த மாற்றம் சாத்தியப்படாட்டியும் நான் விரும்புறது ஒன்று என்னன்னு சொன்னால், நாங்கள் தேர்தல் அரசியல் என்று போகும்போது என்ன நடக்குன்னு சொன்னால், நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அந்த பதவிகளுக்குள் அந்த கதிரையை நாங்கள் தக்க வைக்கிறதுக்கு தான் நாங்கள் ஃபைட் பண்றதா இருக்கோம். ஆனால் எங்களுடைய அரசியல், ஈழத்தமிழர்கள் அரசியல் என்பது தேர்தல் அரசியலுக்கானது அல்ல. இது வந்து ஒரு தேசிய இனத்தின் விடுதலைக்கான போராட்டம். இந்த தேசிய இனத்தின் விடுதலைக்கான போராட்டம் என்பது ஒரு போராட்ட இயக்கத்தினூடாகத்தான் சாத்தியப்படுத்தப்பட முடியும். அது நான் சொல்றது ஒரு சோசியல் மூவ்மெண்ட். இயக்கம் சொல்றது அதுதான் சோசியல் மூவ்மெண்ட். சோ இந்த ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு வலுவான ஒரு இயக்கம் ஒன்றுதான் இதை சாத்தியப்படுத்த முடியும். சோ நான் விரும்புறது, இந்த தேர்தல் அரசியல் எங்களுக்கு எத்தகைய விளைவுகளை தந்தாலும், தேர்தல் அரசியல் எத்தகைய முடிவுகளை தந்தாலும், நாங்கள் எங்களை சீரமைத்துக் கொள்வதற்கும் எங்களுடைய பொதுச்சபையை நினைக்கிறேன் சீரமைக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் இன்றைக்கு எங்களோட ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் இல்ல, ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் இல்ல. அதான் பெரிய பலவீனம். இந்த பலவீனமா நான் யோசிக்கல, அதான் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் இல்ல. சோ எங்களை சரியா கட்டமைச்சு அதுல இளைஞரை கூட வரணும். அதுல இளைஞரை கூட இன்றைக்கு மாற்றத்தை பிரிந்து நிறைய இளைஞர்கள் சாதிக்கிறார்கள். அந்த இளைஞர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உண்மையான மாற்றம் எது? மாற்றம் என்பது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கிறது மாற்றம் இல்ல. தேசிய மக்கள் சக்தி அத்தகைய மாற்றத்தை இன்னும் தரையில எங்களுக்கு. இது பெரிய ஒரு வாதத்துக்கு போகணும். நாங்கள் தேசிய மக்கள் சக்தி மாற்றம் என்பது எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு கற்பனையான மாற்றம், ஒரு ஜனரஞ்சவாத ஒரு பிம்பத்தை தான் எங்கள் மேல கட்டமைக்கின்றார்கள். சோ அந்த மாற்றங்களுக்கு மாற்றம் இல்ல. சோ நாங்கள் இந்த மாற்றம் என்றால் என்னன்றதை ரியலைஸ் பண்ணணும். இளைஞர்கள் மாற்றம் ரியலைஸ் பண்ணிக்கொண்டு ஒரு உண்மையான மாற்றத்தை உருவாக்குறதுக்கு ஒரு தேசிய இயக்கத்துக்குள்ள இணையணும். தமிழ் மக்களிடம் ஒரு தேசிய இயக்கத்துக்கு இணையணும். இணைஞ்சு மக்களிடம் அரசியல் அறிவூட்டணும். எனக்கு அது பெரிய நான் யோசிக்கிற விஷயம். ஏன்னா மக்களுக்கு அரசியல் அறிவூட்டல் கண்டிப்பா தேவைப்படும். இன்றைக்கு மக்கள் அரசியல் அறிவூட்டலுக்குள்ள மக்கள் இருப்பார்களா இருந்தால் மக்கள் தேசிய மக்கள் சக்தியை ஒரு வெற்றியின் சின்னமா பார்க்க மாட்டார்கள், ஒரு மாற்றத்தின் தேவையா பார்க்க மாட்டாங்க. எனக்கு பயங்கர கவலையா இருக்குன்னு சொன்னால், ஒரு வயசு போன ஐயா அவரால் கதைக்கிறார், தலைவர் போல அனுர குமாரநாயக்கா வந்து இருக்கிறாரா, எங்கோ மடுவையும் என்ன ஒரு பள்ளத்தையும் ஒப்புற தன்மையா இருக்குது. என்ன அது பயங்கர கவலையா இருக்கு. இப்ப ஒரு இளைஞர் ஒப்புறது வேற விஷயம், ஒரு வயசு போன ஐயா ஒப்புறன்னா அவருக்கு அவரை பற்றியும் தெரியும். கண்டு வந்தவர் ஐயா எப்படி சொல்றாரு என்றால் அவங்களுக்கு அரசியல் அறிவூட்டல் என்ற தேவைப்படும் யோசிக்கிறேன். அப்ப அந்த அரசியல் அறிவூட்டல் செய்யறதுக்கு இளைஞர்கள் முன்வர வேண்டும். இன்றைக்கு மாற்றத்தை பற்றி காய்க்கிறாங்க, இன்னும் முன்வரணும் என்றுதான் நான் நம்புறேன். நான் நினைக்கிறேன், இந்த தேர்தல் அரசியல் என்றது வெற்றி தோல்விக்கு அப்பால ஒரு போராட்ட இயக்க வரலாற்றை நாங்கள் பேணணும் என்றுதான் நான் எதிர்பார்க்கின்றேன். நான் ஒரு கருத்துருவாக்கி ஒருவருடன் பேசிய பொழுது அவர் சொன்னார், நாங்கள் தேரை இழுத்தோம், பெருமளவு கணிசமான வெற்றி கண்டோம், தேரை தெருவில் விடவில்லை, அந்த வேலை முடிந்தது, தேரை கொண்டு தேர் முட்டிக்குள் விட்டு விட்டோம். கோயில்களிலே இழுக்கின்ற தேர் வந்து அந்த திருவிழா வரும் பொழுது தேர் வழியில வரும், திருவிழா முடிஞ்ச பிறகு தேரை கொண்டே தேர் முட்டியில் விடுவார்கள். பிறகு திருப்பி அடுத்த திருவிழா வரும் பொழுது அதுக்கு வர்ணங்கள் பூசி சோடிச்சு அது வடிவாக வெளியில வரும். அப்படியான தேர் அல்ல இந்த தேர். இது தமிழ் தேசியம் சார்ந்த தேர். இந்த தேரை கொண்டு தேர் முட்டிகள் விட்டால் உளுத்து புழுத்து ஒன்றும் இல்லாமல் தான் போய்விடும். இந்த தேர் என்பது வந்து ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு செகண்டும் தெருக்களிலே ஓட வேண்டிய தேர், தமிழ் தேசியத்தை காப்பாற்ற வேண்டிய தேர், நம்முடைய இறைமையை நம்முடைய இருப்பையும் காப்பாற்ற வேண்டிய தேர். இந்த தேரை வந்து யாருமே விட முடியாது. இந்த பொது கட்டமைப்பு என்பது இந்த தமிழ் மக்கள் பேரவை உருவாகி சின்ன பின்னமா சீரழிந்து போவது இல்லாமல் அதை விட பெரிய அளவிலே மக்கள் சக்தியை இணைத்திருக்கின்றீர்கள். இந்த இணைப்பை சிதற விடாது தொடர்ச்சியாக வலுவாக கட்டி எழுப்ப வேண்டியது தாயகத்திலே வாழ்கின்ற எமது உறவுகளினதும் குலத்திலே அவர்களுக்கு உந்து சக்தியாக இருக்கின்ற உறவுகளினதும் கடமை என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ஐஎல்சி வானொலி ரேடியோ வானொலி சார்பாக உங்களை எமது அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மகாசேனன். நன்றி.